லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நாம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள் இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு ஏராளமான ஜனங்கள் கூடி அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே வேதபாரகரும் பரிசேயர்களும் வேதாகமத்தை நன்றாய் கற்றுக்கொண்டவர்களும் அங்கே இருக்கிறதாக அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை, குணமாக்கும் வல்லமை வெளிப்படுகிறதாக அந்த 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே பிணியாளிகளை இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார் என்ற உடனே அங்கே ஒரு திமிர்வாதம் பிடித்தவனை, திமிர்வாதம் என்றால் முடக்குவாதம், பக்கவாதம் என்று சொல்லுவார்கள். திமிர்வாதக்காரனை அங்கே உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல், இடம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நிறைய பேர் அதுக்கு உதவி பண்ணி இருக்கிறாங்க. மேல ஆண்டவர் இருந்த வீட்டு கூரைய பிரிச்சு அதில் ஒருத்தர் பட்டியலெல்லாம் உடைச்சி எடுத்து, அதுக்கப்புறம் அந்த கட்டிலோடு ஆண்டவர் பக்கத்துல இறக்கி விட்டதாக வசனம் சொல்லுகிறது. பாருங்க, எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த கட்டிலோடு இறக்கி உள்ள ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வச்சுட்டா ஆண்டவர் சுகம் கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்த உடனே மனதுருகுகிறார். ஆண்டவர் மனதுருகுகிற ஒரு தெய்வம், இரக்கம் பாராட்டுகிற ஒரு தெய்வம், மன்னிக்கிற ஒரு தெய்வம் என்பதை அதிலே ஆண்டவருடைய மனஸ்பாவத்தை வெளிப்படுத்துகிறதாக அந்த 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மனுஷனே, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ என்று அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரிசேயர்களும் வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள், தேவாலயத்திலே பணிபுரிந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறதாக அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் குணமாக்க சித்தம் அந்த மனுஷனுக்கு இருந்தபடினாலே ஆண்டவர் குணமாக்கி விட்டதாக அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிப்போமா? பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா, யூதேய நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு. விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி,